நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொதுத்தமிழ் டாப்பிக்கில் வந்து தோப்போ மீனாட்சி சுந்தரனார். ஸோ அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் இருக்கும், பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து தோப்போ மீனாட்சி சுந்தரனாரும் தேவநாய பாவனார் இவங்க 2 பேரை பற்றி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றி பார்க்கலாம். அவருடைய காலம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1815 ஏப்ரல் 6 முதல் 1/2/1876 வரை. அவருடைய பெற்றோர் பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அண்ணாதாச்சியார். சரிங்களா? இவர் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் ஆய்வின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாங்க. ஸோ அகத்தியலிங்கம், பொற்கோ போன்ற அறிஞர்களின் ஆசிரியர் வந்து இவர் தான். ஸோ ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு. ஸோ சிறந்த ஆய்வு நூல், இவருடைய சிறந்த ஆய்வு நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா காணல் வரி. சிறந்த மொழி நூல் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் மொழி வரலாறு. ஸோ அவருடைய நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குடிமக்கள் காப்பியம், பிறந்தது எப்படியோ, ஸோ குஞ்சலர், தமிழா நினைத்துப்பார், சமண தமிழ் இலக்கியம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவருடைய படைப்புகள் தான். ஸோ தேவநாய பாவனார் பற்றி நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அவருடைய பெற்றோர் பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஞானமுத்து பரிபூரணம். அவர் பிறந்த ஊர் வந்து சங்கரன் கோவில். அவருக்கு கல்வி வந்து யாரெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா பண்டிதர். ஸோ அவர் வந்து ஒரு புலவர். அவர் தான் வந்து அவருக்கு கல்வி வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ வித்துவான் வந்து முதுகலையில் வந்து தமிழ் வந்து முடிச்சு வச்சுருப்பார். ஸோ முதுகலை தமிழ் அந்த படிப்பை வந்து முடிச்சு வச்சுருப்பார். அடுத்து வந்து அவருடைய காலம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 7/2/1902 முதல் 15/1/1981 வரை. ஸோ அவருடைய சிறப்புகள் வந்து என்னென்னு பாருங்கள். செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்திங்கன்னா 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஸோ அவருடைய சிறப்புகள்லாம் பாருங்கள். மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவரை சொல்லுவோம். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரை சொல்லுவோம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக வந்து பணியாற்றியிருப்பார். ஸோ உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக வந்து இருந்திருப்பார். தமிழை ஆளான வளர்த்து மாண்புறம் செஞ்சவர் வந்து யாருன்னு கேட்டால் தேவநாய பாவனார். ஸோ உலகில் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடமே குமரிக்கண்டம் என்பதும். ஸோ மெகழ்ந்தாரோ அரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பது பாவனாரது ஆய்வுப்புலத்தின் 2 கண்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பாவனுடைய ஆய்வோட 2 கண்கள் வந்து என்னென்னா மெகஞ்சதாரோ, அரப்பா. ஸோ 2மே. சரிங்களா? தமிழை வடமொழி வல்லமையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று சொல்லியிருப்பார். தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் வந்து தேவநாய பாவனார் தான். கோவிலில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருப்பார். உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு செல்வது நன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு கருதியிருப்பார். சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக வந்து 8/5/1974 வந்து பணியமர்த்தப்பட்டிருப்பார். அரசின் உதவியோடு அகர முதலி தொகுதிகள் சிலவற்றை வந்து வெளியிட்டிருப்பார். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். வறுமையில் வாடினாலும் பணம் கை கிடைத்தால் நூல்களை வந்து வாங்குவார். அவர் வறுமையிலே இருந்தாலுமே கூட கையில் பணம் இருந்துச்சுன்னா வந்து நூல்கள் வாங்கி படிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகத்துக்கு வந்து இவருடைய பெயர் தான் வந்து வச்சுருப்பாங்க. இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்பு என்னும் இடத்தில் வந்து அவருக்கு வந்து பாவனார் கோட்டம் அமைச்சிருப்பாங்க. அவருடைய முழுவருவ சிலையை வச்சுருப்பாங்க. அங்கே வந்து அவருடைய பேரில் நூலகமும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மதுரையில் வந்து 5/1/1981 உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் வந்து சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். நூல்கள் தமிழ் வரலாறு. அவருடைய நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டைத்தமிழ் நாகரிகம் பண்பாடும்,
அதுக்கப்புறம் உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலான 43 நூல்களை வந்து அவர் படைச்சிருப்பார். ஸோ 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை வந்து எழுதியிருப்பார். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.